என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்ல ஒரு மேரிட் பேர் வந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இஷ்யூஸ் இல்ல. அவங்களுக்கு கிட்ஸ் இல்ல. அவங்களுக்கு வந்து நான் ஒரு 15 டேஸ் பிஃபோர் வந்து நம்ம எலிக்சர் மிக்ஸ நான் குடுத்திருந்தேன் நான் அவங்களுக்கு. ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து சம் ஒலிகோஸ்பெர்ம் பெர்சனாலிட்டி. அண்ட் தென் வந்து அந்த ஃபீமேலுக்கு வந்து பீரியட்ஸ்ல வந்து கரெக்ட்டா இருக்கும். பட் அவங்களுக்கு என்னன்னா பெயின். அதாவது இப்போ செஸ்ட் எல்லாம் வந்து அந்த நேரத்துல ட்ரெஸ்ஸ டச் பண்ணாலே வலிக்கும். இடுப்பு, கால் எல்லாம் ரொம்ப வலிக்குமா, அந்த மாரி சம்திங் நெறைய அவங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு. இத கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து 15 டேஸ் பிஃபோர் குடுத்தேன். அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து ஃபீமேலுக்கு வந்து பீரியட்ஸ்க்கு ஒரு 10 டேஸ் பிஃபோர் ஆரம்பிக்க சொல்லியிருந்தேன் நான். 2 பேருக்குமே சாப்பிட சொல்லி எலிக்சர் மிக்ஸ் குடுத்திருந்தேன் நானு. அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் இந்த எலிக்சர் மிக்ஸ் எடுத்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வரும்போது, அந்த பெயின் எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெயினுமே கிடையாது. பட் அந்த எலிக்சர் மிக்ஸ்னால அந்த இடுப்பு வலி அதெல்லாம் இருந்துச்சு. அது ஒரு புறம். பட் வந்து அந்த பீரியட்ஸ் வரும்போது, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்களோ, என்ன வேதனை அனுபவிச்சாங்களோ, அதுல 1% கூட இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த பிரச்சனையினால 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆனா வந்து இப்ப நீங்க சொல்வீங்க பாத்தீங்களா, அந்த வெட்னஸ்டே மீட்டிங்ல ட்ரிச்சிலியா கேட்டிகுவால அண்ட் தென் அந்த ஹிமாலயன் வயக்ரான்னு ஒரு ஹெர்ப் சொல்வீங்க. அது மூலமாலாம் வந்து ஒரு பிளஷர் கிடைக்கும் லைஃப்ல. நம்மளுடைய மன மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? அது வந்து 100% உண்மையிலேயே இது 200%ஆ 1000% சொல்லணும்னு தெரியல எனக்கு. அவங்களுடைய அந்த ஈகோயிசம்னால அவங்க வந்து வைஃப் கிட்ட வந்து அவங்க சரியா பேசவே மாட்டாங்க. அது ஒரு மாதிரி லைஃப் வந்து ஒரு ம் ஒரு எப்படி போச்சுன்னா கரடு முரடா தான் போயிட்டே இருந்தது. ஆனா, இப்போ அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு நேத்து முந்தா நாள்லாம் ஃபோன் பண்ணி சொல்றா அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, "ஆ அக்கா எனக்கு வந்து இப்ப தான் என்னமோ கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு இப்ப." பட் லைஃப் ஸ்டைலே வந்து இப்ப டோட்டலி கம்ப்ளீட்டா மாறி போச்சு. அதாவது இந்த ஒரு 15 டேஸ்க்குள்ளரயே ஒரு பேக் முடிக்கிறதுக்குள்ளரயே அவங்களுக்கு வந்து இவ்வளவு சேஞ்சஸ் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அப்படின்னு நம்ம 2 பேருக்குமே. அவங்க ஹஸ்பண்ட் மூலமா இவங்களுக்கு வந்து அந்த லைஃபே மாறி போயிடுச்சு. 15 டேஸ்க்குள்ளரயே. ஏன்னா இவங்களுக்கும் அந்த பீரியட்ஸ்க்கு வர்றதுல இருந்த அந்த பிரச்சனையும் சரியா போயிடுச்சு இவங்களுக்கு. உண்மையிலேயே இந்த எலிக்ஸர் மிக்ஸ வந்து என்ன சொல்றது அப்படின்றது எனக்கு நான் கண்ட எனக்குள்ள இருந்த நெறைய பிரச்சனைகள் தீர்ந்தது ஒரு பக்கம். ஆனா இந்த பிரச்சனை தான் எனக்கு வந்து ரொம்ப பெருசா தெரிஞ்சது. இந்த பிரச்சனை ஆனா எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் அவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு மேம் எனக்கு. தேங்க் யூ. சில விஷயங்களுக்கு வந்து ஆண்களுக்கு மட்டும் தான் வந்து சில விஷயங்களுக்கான பொருள குடுப்பாங்க. ஆனா எலிக்ஸர் மிக்ஸ பொறுத்தவரையும் ஆணுக்கும், பெண்ணுக்கும் சமமான எல்லா விதமான ஏன்னா ஆணும், பெண்ணும் மனுஷன். மனுஷங்க தான். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனப்பக்குவங்கள், தேடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எலிக்ஸர் மிக்ஸ் வந்து யாருக்குமே வந்து பார்ஷியாலிட்டி பார்க்காம ரொம்ப பகிர்ந்து குடுக்கக்கூடிய விஷயம். அதாவது ஒரு திருமண வாழ்க்கையில பிளஷர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அத விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, 2 பேருக்கு மேலயுமே ஒரு 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 ஈச் அதர் ரெஸ்பெக்ட் அண்ட் ஈச் அதர் லவ். ஓகேங்களா? இது 2யுமே வந்து எலிக்ஸர் மிக்ஸ் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கலாகவும், மென்டலாகவும் 100% குடுக்கும். அப்படியாப்பட்ட ஒரு மூலிகை கலவை தான் நம்மளுடைய மூலிகை கலவை. நன்றி மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை டாயிங்னு தட்டுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.